ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஷாபான் மாதம் 25ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் அருள் மாதத்தின் நன்மைகளும் சிறப்புகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசிக்கக்கூடிய இன்னும் ஒரு வசனம், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவ்வாறு அல்லாஹ்வை தக்குவா செய்து பயந்து நடந்து கொள்வீர்கள் என்றால் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களது செயல்களை அவன் சீர்திருத்துவான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களின் மீது கொள்ளக்கூடிய, தனது அடியார்கள் மீது வழங்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான் மார்க்கத்தை அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கி அதிலே அவர்களுக்கு அழகான கூலிகளையும் வலிமையான பிரதி உபகாரங்களையும் ஆத்மாவுக்கான அறிவு திறனையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி இருப்பது அல்லாஹுடைய சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை இந்த ரமலான் மாதத்திலே நோன்பை விதியாக்கி இருப்பதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நோன்புக்காக அழகிய கூலிகளையும் வலிமை மிக்க பிரதிபலன்களையும் இதனூடாக அறிவுத்திறனையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதை பற்றி கூறுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லகும் தத்தகூன், இதனூடாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக ஆகலாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது படைத்தவனான அல்லாஹுடைய அறைகூவலாக இருக்கிறது. இறை விசுவாசிகளுக்கான ரஹ்மானுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை இந்த அழைப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்ற அந்த செய்தி நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால் அதனுடைய கடமையும் அதனுடைய சிறப்பும் அதன் மூலமாக பெறக்கூடிய அதிகமான நன்மைகளையும் இதனூடாக அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த நோன்பு அமைந்திருப்பதை காணலாம். ஒரு அடியான் நோன்பு நோக்கின்ற போது அந்த அடியான் படைத்தவனை நேசிக்கின்றான் என்பதற்கான வெளிரங்கமான ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அடியார்கள் மீது அல்லாஹுடைய அருளையும் நற்கூலிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புடைய முக்கியமான குறிக்கோளை பற்றி, உன்னத நோக்கத்தை பற்றி கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக தக்வாதாரிகளாக ஆகலாம் என்பதை
நோன்புடன் அதனுடைய முக்கிய குறிக்கோளான அந்த தக்குவாவை கோடிட்டு காட்டுவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தக்குவா என்பது, அல்லாஹ்வை பயப்படுதல் என்பது நமக்கும் நமக்கு முன்னிருந்தவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். தக்குவா என்பது வாழ்வில் இன்றியமையாத ஒரு முக்கியமான விடயம் என்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது, வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கே சொந்தமானது. நிச்சயமாக நாம் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மீதும் உங்கள் மீதும் அனித்தகுல்லாஹ், அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள் என்பதை கட்டளையிட்டிருக்கின்றோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவின் மூலமாக, நோன்பின் மூலமாக பெறக்கூடிய முக்கியமான ஒரு குறிக்கோளான இந்த இறையச்சத்தின் மூலமாக முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்கள் தனித்துவமான சில விடயங்களை பெற்றுக் கொள்வார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய அனைத்து செயல்களையும் உலகத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மறுமையிலே நரகத்தை விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது தக்குவாவை ஈட்டித் தரக்கூடிய, அல்லாஹை பயப்படக்கூடிய, அச்சத்தை அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக, ஒரு காரணியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்கள் மீதும் நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கென நிரப்பமான கூலிகளையும் அவர்கள் அதனை நேசித்து நோக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான வெகுமதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்கு உலகிலும் மறுமையிலும் தனித்துவமான சிறப்புகளை வைத்திருப்பதனூடாக அவர்கள் மகிழ்ச்சியாக, ஆர்வத்துடன் அந்த நோன்பை நோட்பார்கள். ஆர்வத்துடன் மக்களுக்கு நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், அதற்கு பின்னால் வெகுமதியான, மகிழ்ச்சியான பல சன்மானங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பை பற்றி கூறுகின்ற போது அதற்கென ஏராளமான சிறப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெய்வீக சிறப்புகளை வைத்திருப்பதை நபியுடைய ஹதீஸ்கள் மூலமாக, பொன்மொழிகளூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஹதீஸுல் குதுஸிலே கூறப்படக்கூடிய ஒரு செய்தி, குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம், ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும் அவனுக்கே உரியது, ஆனால் நோன்பை தவிர. நோன்பு ஃபைன்னஹு லி, அது எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹ், நோன்புக்குரிய கூலியை நான் கொடுப்பேன் என்றும், இன்னும் ஒரு இடத்திலே அந்த நோன்புக்குரிய கூலியாக நானாவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருப்பதை ஹதீஸுல் குதுஸிலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது, பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. பாவத்தை விட்டும், தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக, ஒரு பாதுகாப்பு அரணாக நோன்பு இருக்கிறது. எனவே நோன்பு நோற்ற நிலையிலே கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம், கெட்ட செயல்களிலே ஈடுபட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது உங்களுக்கு யாராவது ஏசிவிட்டால் அல்லது உங்களை தாக்குவதற்கு வந்தால் அவரை பார்த்து நான் ஒரு நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, நோன்பாளிகள் நோன்பு நோற்ற நிலையிலே அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை என்பது அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக கருதப்படும். அதே போன்று நோன்பாளிகளுக்கென 2 மகிழ்ச்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று, நோன்பு திறக்கின்ற வேளையிலே பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு திறக்கின்ற வேளையிலே வரக்கூடிய சந்தோஷம். அதே போன்று இரண்டாவது, நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே கிடைக்கக்கூடிய அந்த கூலியை நினைத்து மகிழ்ச்சி உருவது. இந்த 2 மகிழ்ச்சிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். வேறொரு ஹதீஸிலே இந்த நோன்பாளியை பற்றி கூறும்போது, அந்த நோன்பாளி எனக்காக வசித்திருக்கிறான், எனக்காக தாகித்திருக்கிறான், எனக்காக மனோ இச்சைகளை விட்டு தன்னை பாதுகாத்து ஆசைகளை எல்லாம் துறந்திருக்கிறான். எனவே அந்த நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் கொடுப்பேன், 10 மடங்காக கொடுப்பேன் என்று அல் ஹதீஸிலே நாம் காணலாம்.
அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஆதமுடைய ஆதமுடைய செயல்கள், அதாவது ஆதமுடைய சந்ததியினருடைய ஒவ்வொரு செயல்களுக்குமான நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். ஒன்றை 10 மடங்காக, 10ஐ 700 மடங்காக அல்லாஹ் விசாலமாக்கி கொடுப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறக்கூடிய அந்த விடயம்தான், நோன்பு எனக்குரியதே, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். அவன் உணவை எனக்காக தவிர்த்து கொண்டான், அவனது ஆசைகளை எனக்காக தவிர்த்து கொண்டான், இதன் காரணமாக அவனுக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலியின் அளவு மட்டிடப்பட முடியாத அளவுக்கு விசாலமாக இருக்கிறது. 10 முதல் 700 முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமாக வழங்குவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். மறைமுகமாக கூலிகள் வழங்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஏனென்றால் இந்த நோன்பாளிகள் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டத்தில் இருக்கின்ற போதும் அல்லாஹுக்கு மாற்றமான நோன்பை பாழாக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் தவிர்ந்து கொண்டார்கள். மறைமுகமாக தனிமையில் இருக்கும் போது மறைத்து அவர்கள் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எனவே இந்த அடியார்கள் அல்லாஹுக்காக இஹ்லாசுடன், மன தூய்மையுடன் அல்லாஹுக்காக நோன்பை நோற்றார்கள். அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை ஆசை வைத்தார்கள். அல்லாஹுடைய தண்டனையை பயந்தார்கள். முகஸ்துதிக்காக யாரும் என்னை புகழ வேண்டும், யாரும் என்னை நோன்பாளி, நன்மை செய்யக்கூடியவன், வணக்கம் செய்யக்கூடியவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் முகஸ்துதியை ஒட்டுமொத்தமாக மறந்து அல்லாஹுக்காக நோன்பு நோற்றார்கள். அதே போன்று உலகத்திலே எந்த உலக லாபங்களையும் எதிர்பார்க்காமல் இந்த நோன்பை நோற்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியை தன்னுடன் இணைத்து கூறியிருக்கிறான். நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய மகிமையின் காரணமாக, அதனுடைய சிறப்பின் காரணமாக, வலிமையின் காரணமாக தன்னுடன் சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது, ஒரு திரையாக இருக்கிறது, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பரனாக இருக்கிறது. ஏனென்றால் நரகத்தை பொறுத்தவரையிலே ஆசைகளால் சூழப்பட்டதாக இருக்கிறது. மனோ இச்சைக்கு அடிமையாகி ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற போதுதான் அந்த நரகத்திலே விழுவதற்கான வழிவகையாக அமைந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக பாவங்களை விட்டும், மனோ இச்சைகளை விட்டும், நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாளனாக இந்த நோன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ஆசையுடன் உண்பது, ஆசையுடன் குடிப்பது, இவைகள் எல்லாம் அவனது மனோ இச்சைக்கு, விருப்பத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இருந்தாலும் இவைகளை அல்லாஹுக்காக விட்டு விடுகிறான். ஆசையாக விருப்பமுடன் உண்ண வேண்டிய உணவை அல்லாஹுக்காக தவிர்த்துக் கொள்கிறான். அவருடைய ஆசைகளை அல்லாஹுக்காக கட்டுப்படுத்திக் கொள்கிறான். எனவே தனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி பாவத்தில் விழுந்து விடாமல் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றான். பாவத்திலிருந்து அவனை தூரமாக்கக்கூடிய, பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக நோன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதன் காரணமாக உலகிலே அவன் அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவான். மறுமையிலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இந்த நோன்பு இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஒரு மனிதனுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை வாயின் மூலமாக வெளிப்படுகின்ற போது அது ஒரு அருவருக்கத்தக்கதாக, விரும்பத்தகாத நிலையில் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகவும் நறுமணமிக்கதாக, கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக கருதப்படும். ஏன் காரணம்? அவன் அல்லாஹுக்காக பசித்திருந்தான், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்திருந்தான். எனவே இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாடையை கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹுக்காக உயிர் நீத்த ஒரு ஷஹீதாகிய மனிதனுடைய நிலை நாளை மறுமையிலே அவனுடைய இரத்தம், அதாவது இரத்தம், அந்த குருதி
சிவப்பு கலராக இருந்தாலும் கூட அதனுடைய வாடையோ கஸ்தூரி வாடையாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஏராளமான சிறப்புகளை எல்லாம் இந்த நோன்புக்கு வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் நோன்பாளி நோன்பு திறக்கின்ற வேளையிலே அவன் பெறக்கூடிய சந்தோஷம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், பசி ஏற்பட்டாலும், தாகம் ஏற்பட்டாலும் அல்லாஹுக்காக தவிர்ந்து கொள்கிறான். ஆனால் இந்த நோன்பு நோற்ற நிலையிலே அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தடுத்திருந்த அந்த உணவுகளை எல்லாம் அவனுக்கு பசி வந்த போதும், தாகம் வந்த போதும், எல்லா விதமான உணவு வகைகள் தன்வசம் இருந்த போதும் அல்லாஹுக்காக தவிர்ந்து கொண்டான். இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு திறக்கின்ற வேளையிலே மகிழ்ச்சியை அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். அதையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக நோன்பு திறப்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. சூரியன் மறைந்து மக்ரிபுடைய நேரமானதுடன் அவசரமாக நோன்பை திறக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது. எனவே நோன்பு நேரம் முடிந்து விட்டால் அவசரமாக தாமதப்படுத்தாமல் நோன்பை திறந்து விட வேண்டும். இது அல்லாஹுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது விடயம்தான் அந்த நோன்பாளி நாளை மறுமையிலே அல்லாஹை சந்திக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை நினைத்து, சன்மானங்களை நினைத்து மகிழ்வரக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பாளிகளுக்கென ஏராளமான கூலிகளையும் சன்மானங்களையும் வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே அவர்களை சுவர்க்கத்திலே நுழைய வைத்து நிரப்பமான மிகவும் அதிகமான கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு தான், சுவர்க்கத்திலே ஒரு வாயில், தனித்துவமான ஒரு வாயில் இருக்கிறது. அதுதான் பாபுர் ரையான். ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாயில், அந்த வாயிலினூடாக யாரும் நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகளை தவிர. இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு அர்-ரையான். சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கிறது, அதற்கு அர்-ரையான் என்ற வாயில் என்று அழைக்கப்படும். அதனூடாக மறுமையிலே நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எல்லாம் நுழைந்ததற்கு பின்னால் அந்த வாயில் பூட்டு போடப்படும், அந்த வாயில் மூடப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அங்கே கூறப்படும் ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும். அந்த நேரத்திலே நோன்பாளிகள் எழுந்து சென்று அந்த சுவர்க்கத்திலே நுழைவார்கள். வேறு யாரும் அந்த வாயிலுள்ளாக நுழைய முடியாது. நோன்பாளிகள் நுழைந்து முடிவுற்றதற்கு பின்னால் வாயில் மூடப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த நோன்பு என்பது பாவ மன்னிப்பு, பாவங்களுக்கு ஒரு குற்ற பரிகாரமாக, பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக அமைகிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதான் மாதத்திலே இறை விசுவாசம் கொண்ட நிலையில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்விலே, அவனுடைய குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கும் ஒரு குற்றப்பரிகாரமாக இந்த நோன்பு அமைந்திருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வாழ்விலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் அவனுடைய பொருளாதாரத்தில் இருக்கலாம், அல்லது குழந்தையில் இருக்கலாம், அல்லது தன் ஆத்மாவில் இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டினர் மூலமாக இருக்கலாம். அதாவது பிறருடைய உரிமை விடயத்திலே, கட்டாயமான உரிமை விடயங்களிலே பொடுபோக்கு செய்வது, அல்லது பொடுபோக்காக இருப்பது, அல்லது அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் தனது பொருளாதாரத்திலும், குழந்தையிலும், தன்னிலும், அண்டை வீட்டினரிலும் ஏற்பட்டால் அவைகளுக்கு குற்றப்பரிகாரமாக, பிரதி உபகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நோன்பு நோக்கின்ற போது பலவிதமான நன்மைகள் என் மீது ஏற்படுவதோடு பாவமான விடயங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வத்தையும் ஒரு பழக்கத்தையும் நமது மனதிலே ஏற்படுத்தும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பின் மூலமாக எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கின்றோமோ அதே நேரத்திலே நோன்பை பாழாக்கக்கூடிய, நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
குறிப்பாக நோன்பை பாழாக்கக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் நாவு. ஓய்வாக இருக்கின்ற போது விரும்பியதை பேசலாம், விரும்பியதை சொல்லலாம் என்ற நிலையிலே இருக்கும் போது நாவை நன்மைக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். பாவமான எல்லா விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது, தேவையற்ற வார்த்தைகளை விட்டும் நாவிலிருந்து எந்த விரும்பத்தகாத வார்த்தை வராமல் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதன் காரணமாகத்தான் நோன்பாளி கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம், கெட்ட செயல்களை செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். யார் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக எந்த பயனையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். வெறுமனே பசியாக இருந்ததும் வெறுமனே தாகித்திருந்ததும் மட்டும்தான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த நோன்பு இருக்கும் போது எவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்பது, குடிப்பது, குடும்ப வாழ்வில் ஈடுபடுவது, இது போன்ற எல்லா விடயங்களையும் நோன்புடைய அந்த நேரத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஹராமாக்கப்பட்ட எல்லா விதமான வார்த்தைகளை விட்டும் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய் சாட்சி கூறுவது, பொய் சொல்வது, புறம் பேசுவது, விட்டு கட்டுவது, வியாபாரத்திலே சதிமோசம் செய்வது, ஹராமானவைகளை பார்ப்பது, ஏசுவது, இது போன்ற கெட்ட வார்த்தைகளினால் நாவை பயன்படுத்துவது, இவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு விரும்பத்தகாத தடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் எல்லா செயல்களையும் தவிர்த்து கொள்வோமானால் நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு நோன்பின் மூலமாக எதனை வழங்க காத்திருக்கிறானோ அதனை அடைந்து கொண்ட நன்மக்களாக கருதப்படுவார்கள். நோன்பின் மூலமாக வெற்றி அடைந்து தனது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முத்தகீன்களாக மாறி அவனுடைய உள்ளங்கள் எல்லாம், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹுக்காக நன்மை செய்கின்ற போது நேசத்துடன், ஆர்வத்துடன், விருப்பத்துடன் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை உடல் உறுப்புகளுக்கு ஏற்படுத்திவிடும். அது மாத்திரமல்ல, தனது ஆத்மாவை அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்களை மாத்திரம் செய்வதற்கும், வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது ஆசையுடன் விருப்பத்துடன் செய்வதற்கும் இந்த கெட்ட வார்த்தைகளை விடுவது, நல்லவைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வது ஏனைய காலங்களுக்கு ஒரு பயிற்சியாக அமையும். எனவே அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது அனைவரின் மீது விதியாக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அதற்கு ஏராளமான சிறப்புகளையும் நற்கூலிகளையும் சன்மானங்களையும் சுவர்க்கத்திலே பாபுர் ரையான் என்ற வாயிலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே உண்மையான முறையிலே அந்த நோன்பை முழுமையாக முறையாக நோற்று நன்மைகள் அதிகம் அதிகம் செய்து எல்லா விதமான பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து நோன்பை முழுமையாக நோற்று நாளை மறுமையிலே அந்த பாபுர் ரையான் என்ற சுவர்க்கத்தினூடாக சுவர்க்கத்திலே நுழைவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.